அஞ்சலி மகேஸ்வரியில் நாளைக்கான செம எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இங்கே வந்து பாட்டிக்கிட்ட வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. மகேஷ் வந்து எதுக்காக தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அஞ்சலியை என்கிட்டேருந்து பிரிச்சிடலான்னு நினச்சா நான் என்ன விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு வந்தீங்களா? உங்களுக்கு வேணுங்கிறத அஞ்சலிக்கிட்ட வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வந்து வாழ்கிறத விட்டுட்டு எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் என்னை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்களே. நானும் உங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ என்னை பற்றி நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா நான் என்ன செய்ய முடியும்? அதுக்காக நான் சில விஷயங்கள் வந்து செஞ்சு தானே ஆகணும். எக்காரணம் கொண்டோம் அஞ்சலி வந்து என் சின்னதாக வந்து என்னை விட்டு பிரிஞ்சாலே உங்கள் வீட்டுக்கு போனாலே தாங்கிக்க முடியல. நீங்கள் என்னடான்னா அஞ்சலிக்கிட்ட எல்லா கரெக்டாக பாட்டிக்கிட்ட போகிறப்ப வந்து வெற்றி வந்துடுறாங்க. வந்தோடனே மகேஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து பாட்டி சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேண்டிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது சமயத்தில் கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மகேஷை வந்து வெற்றி எல்லோரும் வெளியில் போனதுக்கப்புறமா கரெக்டாக சிவராமன் வந்து ஒரு ரூமுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா பாட்டிக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சிவராமா நீ நினைக்கிற மாதிரி வந்து அவன் ஒன்றும் வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது, அவன்தான் நான் இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக வந்து அஞ்சலியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வெற்றி துளசி எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லிடுறாங்க. உடனே சிவராமன் என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாப்பா நீ நினைக்கிறதோட அவன் வந்து ரொம்ப மோசமானவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம தான் தெரியாமல் அவனை பற்றி எதுவுமே தெரியாமல் அஞ்சலி அவனுக்கு கட்டி கொடுத்துட்டோம், அவன் திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து காய் நவுத்தி இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாப்பா முருகன் விஷயத்தையும் சரி அதை முருகனோட அம்மாவையும் இவன் தான் வந்து மறைச்சி வச்சுருக்கான். அங்கே பாரு எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி வந்து அந்த ஸ்க்ரீனு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு நிற்கிறான் பாரு, அவனை முதல்ல விடாத. நம்ம பொண்ணு வாழ்க்கை வந்து தேவையில்லாமல் இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிடுச்சு, பாலாக போயிடுச்சு, அவனை உண்டில்லைன்னு பண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொன்னோன்னே டக்குன்னு வந்து சிவராமன் செமக்கம் வந்துடுதுன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் துளசி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. வெற்றி எதுவுமே பேசாமல் அப்படியே சிலையாட்டம் நின்றுட்டு இருக்காப்புலன்னே சொல்லிடலாம். டக்குன்னு வந்து சிவராமன் வந்து சட்டையை பிடிக்கிறாங்க. சட்டையை பிடிச்சி எதுக்காகடா இவ்வளோ விஷயங்களும் வந்து பண்ணியிருக்கேன், உனக்கும் எனக்கும் என்ன ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா என்ன? சம்மந்தமே இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இப்படி கேள்விக்குறியாக்கியிருக்கே, உன்னை நான் எவ்வளோ தூரம் நம்பினேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து என் பையன் மாதிரி தானே நினச்சேன். இப்போ தான் வந்து என் பொண்ணு வந்து சந்தோஷமாக வந்து நான் தாத்தாவாயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீ என்னடானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன், மரியாதையாக சொல்லு. எதுக்காகடா என் அம்மா கிட்ட வந்து இப்படிலாம் வந்து இப்போ பிரச்சனை பண்ணியிருக்கேன், அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சட்டையை பிடிச்சி சொல்கிறா, பதில் சொல்கிறா. எதுவுமே பேசாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து அஞ்சலியை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி கோவமாக வந்து பதிலுக்கு வந்து மகேஷ் சட்டையை பிடிச்சி பலாரன்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். செமையாக இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அஞ்சலி வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டே மகேஷ் பேர் சொல்லி கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அடித்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்காகடா வந்து இப்படி என் வாழ்க்கையில் வந்து இப்படி மண்ணள்ளி போட்ட, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விடு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து தடுக்கிறாங்க. அக்கா உனக்கு இவனை பற்றி சொன்னால் தெரியாது, ராத்திரியெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து எல்லோரும் தூங்குனதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளாக வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான்க்கா, இவன் வந்து லேசுப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷை பற்றின மேற்கொண்ட இன்னொரு விஷயங்கள்லாம் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் குடும்பமே வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் லக்ஷ்மி அம்மா வந்து அடப்பாவுமே நான் இப்படி வந்து தப்பு பண்ணிட்டேனே, இவனுக்கு போய் வந்து என் பொண்ணை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாட்டி வந்து டே இதெல்லாம் வந்து அவனுக்கு பத்தாதுரா, அவனை வந்து இவெல்லாம் வந்து வெளியில் சுற்றினான்னு வச்சுக்கேன், நம்ம தான் எல்லாருக்கும் பிரச்சனை மேற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான் தெரியுமா, அவனை இவன் மகேஷ் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்து கேட்டுட்டேன்ப்பா, அவன் வந்து எக்காரணம் கொண்டும் அவன் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படிங்கிறனால தான் அவனை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டான். அவனை பற்றின தகவல் எல்லாத்தையும் வந்து நான் கேட்டதுனால என்கிட்ட முதல்ல வந்து நடித்து காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டான். ஆனால் கடைசியில் பார்த்தா முடியாதுன்னொன்னே இப்படி வந்து என்னை வந்து தள்ளி விட்டுட்டான். இவனெல்லாம் சும்மா விடாத சிவராமா அப்படின்னு சொன்னோன்னா சிவராமன் மேற்கொண்டு வந்து இந்த பக்கம் கோவத்தோட கத்துறதோட அதிரடியாக முடிச்சிருக்காங்க.